நாடகம் ஆடுறாங்க பொழுது. ஓய் கீழே ஒருத்தருக்கு சாமி வந்துட்டுக்குது ஆடுறாரு. நாங்கள் வச்சு இன்னும் செம்ம சாமி வந்துருக்கு. நல்லா சாமி வந்துட்டாங்கன்னா எனக்கெல்லாம் வல்லு இருக்காது. அப்படியே பயந்து உட்காந்து இருக்கும். அப்படியே ஊரா இது அப்படின்ட்டு சின்ன வயசுலாம் ஓடி போயிடுவோம் சாமி இந்த மாதிரி ஆனாங்கன்னா. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. உட்காந்து ஜாலியாக பார்த்து வீடியோ எடுக்கிறதுக்கு கண்டென்ட்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துறது. அப்படி இது புது விதமான ஒரு சாமியா இருக்கு. அவர் பாட்டு போடுவா இல்ல பாடுவாங்க போல. அதான் இது கூத்து நாடகம் கூத்து நடக்குது அந்த இடத்துல. இப்ப போடுவான் பாரு ஒரு ஸ்டெப்பு. இவ்வளவு நேரம் சாமியா இல்ல இவங்க ஆசாமியான்னு தெரியலையே, பிடிக்காத சாமியான்னு தெரியலையே, அப்படி இப்படி ஆட்டாங்க திடீர்னு. அப்ப இவ்வளவு நேரம் போட்டதெல்லாம் நேரா டே அதுனாடா சாமி வந்த சோதனை. உனக்கு சாமி ஆடுற பேர்ல இவனுக்கு தனியா புஷ்டம் வந்து ஏதோ ஆடுறானுங்க போது ஆளை பாடுறவன். நானும் அங்க இருந்தா கல்லு ஒரே அடிச்சு ஓட்டுருவோம். போடுற கூத்துற ஆச்சு கம்மு வச்சிருவேன். யாராச்சும் தெரியாது கம்மு வந்துருவேன். உன மாரி ஆளுங்கெல்லாம் ஆட்டத்தை பாடுறாங்க இல்லையா. இன்னமும் பர்ஃபார்மன்ஸ் நிறுத்தலப்பா. என்ன சரக்கு வச்சிருப்பான்னு தெரியல. அண்ணா சரக்கு மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களா. போட்டு நானும் எங்க திருவிழா ஒரு கலை கட்டுறேன் போடு அது உங்கட்டப்பா. அடாப்பாங்களா நல்ல சரக்கு தான் போலியா. ஒட்டு மொத்தமா ஒரே சரக்கு போட்டு வந்துருக்காங்க. அது எக்ஸ்ட்ரா ஒரு போட்டுருப்பாரு போல. அதான் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் அடங்கல. அத்தையும் பாப்பா அது திரும்பி வேற வைக்கிறாரு. அடாப்பாங்களா திரும்பி வச்சு டமால் மாட்டியாட்டு கட்டிங் கொடுத்தா மாட்டியாட்டு பாரு போலியா. அடாப்பாங்களா என்னடா லப்பர் பண்ணி மாதிரி வாங்கிருக்காரு. உண்மையா சாமி ஆடினாரா இல்ல சாமி வந்தா மாதிரி இவரே ஆடினாரான்னு தெரியல. அவன் தூக்குறனே சிரிச்சுக்கிறான். நம்ம கூட ஒரு கட்டிங் போட்டா போல கட்டிங்கே இருந்தாலும் இந்த ஆட்டாரு உள்ளெல்லாம் சாப்பிட்டாருன்னா அவள் தான் போல கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு வச்சுருக்காரு. ரெஸ்ட் வேற. நீங்களாம் விலை வேணா நீங்களாம் திருவிழா நடத்தி இந்த மாதிரி ஆளுங்க தானே திருவிழாக்கு தேவை. நல்லா என்டர்டைன்மெண்ட்டா ஜாலியா இருப்பானுங்க.